ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனாலே அம்மா செய்கிற கறி குழம்புக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும், படிச்சுட்டு இருந்தாலும், விளையாடிட்டு இருந்தாலும், என்னமோ எப்படா சமையல் செஞ்சு முடிப்பாங்கன்னு தான் இருக்கும். இன்னைக்கு எங்கள் அம்மா இட்லி தோசைக்கு செய்கிற கறி குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். வெல்கம் டு பூவி சமையல். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. வடசட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு, 4 பல் பூண்டு, 3 வரமிளகாய் சேர்த்து வெங்காயத்தை வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க கறி மசாலா 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் இஞ்சி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டு ஆற வச்சுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து குழம்பு வைக்கிற குண்டால 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மட்டன், நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. மட்டன் சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மட்டன் திரண்டு வர வரைக்கும் வணக்குங்க. மட்டன் பீஸ் இந்த அளவுக்கு உருண்டு வந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்க மிளகை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இன்னைக்கு நான் இட்லிக்கு இந்த குழம்பு வச்சனால கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு விட போகிறேங்க. எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மட்டன் நல்லா வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வில்லேஜ் சைடு கறி குழம்பு ரெடிங்க. நம்ம ஊர் பக்கம் இப்படி தாங்க கறி குழம்பு வைப்பாங்க. எந்த மாடர்ன் இன்க்ரீடியன்ஸும் இருக்காது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தட்டில் 2 இட்லி வச்சு சூடாக குழம்பு ஊற்றி சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேங்க, சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இருக்க இடத்துல எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலிங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் இன்னும் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.